ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க. டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய அருமையான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி பழைய தொடப்பத்தை, அதாவது தேஞ்சு போன தொடப்பத்தை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த தொடப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குச்சிகளை நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த குச்சிகளில் நல்லா இருக்கக்கூடிய குச்சிகளாக பார்த்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம எடுத்துருக்க அந்த குச்சிகளை அழகாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். ஜெய்ஷு, சுஜி, அன்னபூரணி, நந்தினி, சாருமதி, குருமூர்த்தி, தங்கரத்தினம், லதா சரவணன், ஸ்டீஃபன் சத்யராஜ், மகேஸ்வரி குமார், கனகவல்லி சோலை ஆனந்தன், அமுலியப்பன், மதி, அனு குமார், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஃபஸ்ட்டு கார்னரில் ஸ்கொயர் மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயருக்கு உள்ளே இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக அழகாக நம்மளுக்கு தேவையான டிசைனில் அந்த ஸ்டிக்ஸை க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா லேட் ஆகும் ஒட்டுறதுக்கு. பட் க்ளூகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் பேப்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர்ஸில் இந்த மாதிரி அழகாக ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர்ஸை அழகாக அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறு ஸ்ட்ராங்காக கட்டி எடுத்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு கார்னரில். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளவர்ஸை இந்த மாதிரி 1 by 1 அழகாக க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இது நார்மலாக பேப்பர் அப்படின்றதால ஈஸியாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே இந்த ஃப்ளவர் ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் மட்டும் இல்லை, பட்டர்ஃப்ளை மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர்ஸோ இல்லை பட்டர்ஃப்ளைஸோ பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெடி பண்ணி அழகாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு தொடப்பத்தை, அதாவது தேஞ்சு போன தொடப்பத்தை ரீயூஸ் பண்ணி சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. இந்த வால் ஹேங்கிங்கை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஹால்லையோ இல்லை பெட்ரூம்லேயோ இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க, க்யூட்டாகவும் இருக்கும். 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தேஞ்சு போன தொடப்பம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் ஒரு சூப்பரான கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். நம்ம ஸ்க்ரப்பரோ ஏதாச்சும் யூஸ் பண்ணால் கூட அந்த ஸ்க்ரப்பர்லாம் பிசு பிசுன்னு ஆகிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இந்த மாதிரி விம் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, அந்த விம் லிக்விடை அழகாக ஒரு 2 பேக்கெட் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 பேக்கெட் விம் லிக்விட் சேர்த்த பிறகு இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் 2 பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக துணி துவைக்க யூஸ் பண்ணக்கூடிய துணி பவுடர் 1 ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே லைசால் இருக்கு இல்லைங்களா, அந்த லைசால் ஒரு 2 மூடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் க்ளீனிங் லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இந்த லிக்விடை யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம இந்த கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இடத்துலையும் இந்த லிக்விடை பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி முடித்த பிறகு கடைசியாக பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அடுப்பு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிச்சன் வால்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வால்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேஸ் அடுப்புக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம பருப்பு பால் எல்லாம் பொங்கி பொங்கி கீழே கொட்டி இருக்கும். ஸோ அந்த இடத்துலாமும் அந்த லிக்விடை அப்ளை பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி முடித்த பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த லிக்விடில் நம்ம கேஸ் பர்னரை போட்டு விட்டுடலாம். போட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் அடுப்பை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இப்போ நார்மலாக எப்போவுமே க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையில் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டாதுங்க. அதே மாதிரி அந்த ஸ்க்ரப்பர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பு இருக்கவே இருக்காது. சூப்பராக நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி முடிக்க முடியும். அந்த வால் க்ளீன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கூட கையில் பிசு பிசுன்னு ஒட்டவே ஒட்டாதுங்க. ஏன்னா நம்ம இதில் லைசால் ஆட் பண்ணியிருக்கிறதால
கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணும்பொழுதும் சரி, அந்த கிச்சன் வாலை க்ளீன் பண்ணும்பொழுதும் சரிங்க, கையிலையோ இல்லை ஸ்க்ரப்பர்லேயோ பிசு பிசுன்னு ஒட்டவே ஒட்டாது. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த பர்னரையும் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வேறு எந்த பொருளுமே யூஸ் பண்ணலை. நம்ம ரெடி பண்ண அந்த லிக்விட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் கேஸ் அடுப்பையும் க்ளீன் பண்ணிக்கலாம், கிச்சன் வாலையும் க்ளீன் பண்ணிக்கலாம், அந்த கிச்சன் மேடையையும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஸ்க்ரப்பரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாக வந்து எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி நார்மல் வாட்டரை வந்து ஊற்றி ஃபுல்லாக அந்த கிச்சன் மேடையையும் அடுப்பையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு இருக்கவே இருக்காது. பாருங்கள், நான் கை வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். கையில் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் கிச்சன் வால்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன், அடுப்பையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த கிச்சன் மேடையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. லாஸ்ட்டாக ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் நம்ம பழைய தொடப்பத்தை தான் வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த பழைய தொடப்பத்துடைய ஸ்டிக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு டிப்ஸ்லேயே பார்த்தோம் இல்லைங்களா. அந்த பழைய தொடப்பத்துடைய கைப்பிடியை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அந்த ராடை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் தேவைப்படுதோ அத்தனை ஹோல்ஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியே ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹோல்ஸ் கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் போட்டு மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம தேவையில்லாமல் நம்ம குட்டி குட்டியாக பென்சில்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, பழைய பென்சில், அந்த பென்சிலோ இல்லை வந்து பழைய ஸ்கெட்செலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்கெட்ச் பென்சிலாம் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்செர்ட் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம பேக் சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு சூப்பரான கிளாஸ் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் நம்மளுக்கு தேவையான இடத்துல இதை ஹேங் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறதால எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ வடிகட்டுறதெல்லாம் வச்சுக்கலாம், இல்லை கரண்டிகளாக வச்சுக்கலாம், ஸ்பூன் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ்லாம் நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் சார்ஜர் வந்து பிஞ்சு போயிருக்கும். அந்த பிஞ்சு போன சார்ஜரை யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த சார்ஜரை விட்டுட்டு நம்ம புதுசாக ஒரு சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் மூடியை இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த சார்ஜர் கேபிள் பிஞ்சு போயிருக்கோ அந்த இடத்துல அந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கயிறு மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக வந்து உங்களுக்கு சூப்பராக கவர் ஆகிடும் அந்த பிஞ்சு போன இடம். ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிட்ட பிறகு லைட்டாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு போன போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கேபிள் வந்து வெளியே தெரியவே தெரியாதுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கேபிளை தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ வெளியே வந்து பிளாஸ்டிக் தான் நம்ம ரோல் பண்ணியிருக்கோன்றதால உங்களுக்கு ஷாக் வந்து வெளியே வரவே வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இந்த பேங்கிளை ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. இந்த பேங்கிளில் நம்ம சூப்பராக காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதையே வந்து நீங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்பு பேக்கெட்ஸ்லாம் வந்து இந்த பேங்கிளில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பேங்கிள் இருந்தால் போதும். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய காஃபி தூள் பேக்கெட்ஸையும் ஷாம்பு பேக்கெட்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஒவ்வொரு பேக்கெட்டாக நம்ம கிழிச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான்
போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.